ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 30:1. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் நம்புறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹalleluya. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற தாவீது அநேக ராஜாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒருவனை மாத்திரம் ஆண்டவர் பார்த்து, இவன் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன் என்று மிகப்பெரிய அடையாளத்தை, மிகப்பெரிய ஒரு அடைமொழியை ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய், உகந்த ஒரு மனுஷனாய் வாழ்வது மிகப்பெரிய ஒரு கடினம். நல்ல ஒரு மனுஷன் என்பது பெயர் எடுப்பதே மிகப்பெரிய கடினம். நல்ல மனுஷன் என்பது பெயர் எடுப்பது மிகப்பெரிய கடினம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இவன் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவனாய் நான் தெரிந்திருக்கிறேன். ஹalleluya. வெளியில நம்முடைய என்ன வேணா நல்ல பேர் எடுத்துடலாம். நம்முடைய உடையில, நம்முடைய பாடல்ல, ஆராதனையில, நம் போடுகிற கைத்தாளத்துல, போடுகிற ஆரவாரத்துல மிகப்பெரிய நல்லவர்களாய் பிரதிபலித்து விடலாம். ஆனா அவருக்கு முன்னாடி முடியாது. அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர், அந்தரங்கத்தை பார்க்கிறவர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஊழியக்காரர்கள், ராஜாக்கள் இருந்தாலும் இந்த தாவீதை பார்த்து பரலோகம் கொடுக்கிற ஒரு சாட்சி, இவன் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன். அவனுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கவனியுங்கள். இதுவரை பார்க்காத மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக போகிறான். அநேக பிரச்சனைகளை அவன் தாண்டியிருந்தாலும், சந்தித்திருந்தாலும், இந்த பிரச்சனை அவனுடைய பலனை அசைக்கிறது, விசுவாசத்தை ஆடி போக செய்கிறது. சில பிரச்சனைகள் நம்ம தாண்டி வந்துடலாம். சில காரியங்கள் நம்முடைய பலத்துல யோசிச்சு இப்படி செய்யலாமே, இப்படி பண்ணலாமே சொல்லி சில காரியங்களை முயற்சி செய்து வெளியே வந்து விடலாம். ஆனா சில பிரச்சனைக்கு அவர் தான் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பிரச்சனைக்கு என்னுடைய சுயத்துல, என் அறிவில, என் திறமையில எல்லாவற்றையும் செய்து வெளியே வந்து விடலாம். I can come out from every problem. ஆனால் ஒரு சில பிரச்சனை என் மூளையினால வெளியில வர முடியாது, என் அனுபவத்தில் வெளியே வர முடியாது, என் திறமையில வெளியே வர முடியாது. ஆவியானவர் ஊற்றப்பட்டாலே ஒழிய அவரால் அன்றி வேற ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தாவீது பல பிரச்சனைக்கு அவனுடைய பலத்தில் வெளியே வந்தான், உண்மை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அமலேக்கி என்கிற மிகப்பெரிய ஒரு சத்துரு, மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அவனை சார்ந்த ஜனங்களையும் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள். வந்து பார்த்தவனுக்கு ஏமாற்றம். மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், உறவுகளை காணோம். வேர் எங்கே? என் பிள்ளைகள் எங்கே? என் ஜனங்கள் எங்கே? பதறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அமலேக்கியர் தேவன் சாட்சி கொடுத்த ஒரு மனுஷனுடைய குடும்பத்தையே, ஒரு கூட்டத்தையே
சிறைபிடித்து போய்விட்டான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் நேசிப்பாரே ஆனால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் why am I suffer? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? ஏன் இப்படிப்பட்ட போராட்டம்? ஏன் இப்படிப்பட்ட பலவீனம்? என்னோடு இயேசு இருக்கிறாரா? அவர் என்னை நேசிப்பாரையானால், அவருடைய கரம் என்னோடு கூட இருக்குமானால் why am I suffer? ஏன் இந்த பிரச்சனை? இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. அமலேக்கியர் சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்க நன்மையை, தேவன் வைத்த திட்டத்தை அமலேக் என்கிற பிசாசு சிறைபிடித்து வைத்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே அவைகளை உடைத்து வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் சேவிக்கிற இயேசு நல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹalleluya. அவர் என்னோடு இருப்பாரே ஆனால் ஏன் இல்ல? ஆண்டவர் ஏதோ செய்ய போறார்னு அர்த்தம். எதையோ தேவ கரம் உனக்காக செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஏதோ ஊழியத்தில் மகிமை வரப்போகிறது. அதனால கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஹalleluya. இதயத்துக்கு ஏற்றம் என்று சொல்லப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில சக்திக்கு மீறினே, பலத்துக்கு மீறினே மிகப்பெரிய பிரச்சனை. சிறைபிடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு தேவன் கொடுத்த சில காரியங்களை சத்துரு சிறைபிடித்து வச்சிருக்கிறான். அது அவனுக்குரியது அல்ல, உங்களுக்குரியது. நன்மை உங்களுக்குரியது, ஆசீர்வாதம் உங்களுக்குரியது, விடுதலை உங்களுக்குரியது, உயர்வு உங்களுக்குரியது, கனம் உங்களுக்குரியது, ஐஸ்வர்யம் உங்களுக்குரியது. இதை வேற எவனும் திருடி வைத்திருக்கிறான். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் உடைக்க போகிறார். ஹalleluya. ஏன் என்ற கேள்வி இன்னைக்கு அநேக வாழ்க்கையில வரும். ஊழியம் செஞ்சாலும் வரும், விசுவாசம் இருந்தாலும் ஏன் என்ற கேள்வி இல்லாம ஊழியம் பண்ண முடியுமா? We always ask question to God, why? ஏன் ஆண்டவரே இது? ஏன் ஆண்டவரே எனக்கு அனுமதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே இன்னும் பதில் வரல? ஏன் ஆண்டவரே சத்துரு இன்னும் சாகாம இருக்கிறான்? ஏன்? இந்த ஏன்ற கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நானும் கேட்டேன் ஏன்னு. ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் கிட்ட கேட்டேன், நீர் என்னை அழைத்தாலே ஒழிய ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஆண்டவர் 6 முறை நேரடியாக கர்த்தர் பேசினார். நான் எப்படி சொன்னனோ அப்படியே கர்த்தர் செஞ்சார். இவருடைய சாட்சி ஏஞ்சல் டிவியில கொடுக்கப்பட்டு யூடியூப்ல இருக்கும். எப்படி அழைப்பை பெற்றேன் என்பதை உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பதற்காக அது போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 2010ஆம் வருஷம் அப்பா ஒரு சபையின் போதகர், எம்பி திருச்சபையின் போதகர், தரமணி பகுதியிலே ஊழியம் செய்ய ஸ்தாபனத்தை விட்டு இங்கே வந்தார். 30 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனுக்காக ஊழியம் செய்தவர் 2010 சனிக்கிழமை 11 மணிக்கு இறந்து போனார். 2010 சனிக்கிழமை 3 நாள் தான் உடம்பு சரியில்லை, இறந்து போயிட்டாரு. அதிர்ச்சி. திருமணம் ஆகாத 2 அக்கா, நானும் சிறியவனா இருக்கிறேன்.
we are broken. மிகப்பெரிய கஷ்டம். எங்க அப்பாவுடைய பாடியை சபையில வைத்துக்கொண்டு ஓ என்று கத்தி கதறுகிறோம். Why? ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த சமாதான குறைச்சல்? என்னை விட்டு தூரமாய் போய்விட்டீரோ? என்னுடைய 2 அக்கா எங்க அப்பாவுடைய சைரியத்தை பார்த்து கதறி மயக்கம் அடித்து விழுகிறார்கள். தண்ணி தெளிக்கிறாங்க, மயக்கச்சு விழுறாங்க. தாங்க முடியாத வலி வேதனை. சபையின் போதகர் என்னுடைய தகப்பனார் ஒரு பக்கம் இறந்து போய்விட்டார். சபையின் பொறுப்பு என் மீது அமர்ந்தது. குடும்பத்தின் பொறுப்பு என் மீது. திகைத்து போய் நிற்கிறேன். வழி தெரியல. நோவே, இந்த குடும்பத்தை எப்படி மீட்டெடுப்பது? சபையை எப்படி நடத்துவது? எங்க அப்பா இருக்கும்போது நல்லா சுவிசேஷ ஊழியம், நல்லா மேடையா சபையா பேசினேன். ஆனா சபை ஊழியம் செய்யறவங்க தெரியும் அந்த கர்ப்ப வலி. சாதாரண ஊழியம் இல்லை. சபை நடத்துறவங்கலாம் அவங்க ரொம்ப நேசிங்க, கனம் பண்ணுங்க. மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய வேதனை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பாவுடைய பாடியை சபைக்கு முன்பாக வைத்துட்டோம். ஒரு பக்கம் நான் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே கைவிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா 2 சகோதரிக்கு திருமணத்தை முடிச்சிருப்பாரு. நானும் சிறு பையனா இருக்கிறேன். என்னால முடியல ஆண்டவரே, வாய் என்று காலையில ஒரு 8:30 மணி இருக்கும். 9:30 மணிக்கு ஆராதனை. எப்படி சையத்தை பாடியை சபைக்குள்ள வச்சு ஆராதனை எப்படி செய்வது? நோவே, என்னால முடியாது. சபை நடத்த முடியாது. எல்லாரும் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் பொழுது சபையுடைய பாஸ்டருடைய சைரத்தை சபைக்கு முன்னாடி வச்சு எப்படி சபை நடத்துவது? நோ, முடியாது. அமர்ந்து பலிபீடத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவர் நேரடியாய் கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவர் யோசுவா 1:5 கர்த்தர் கொடுக்கிறார். மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் அன்றைக்கு பேசினாரே பாருங்க. இன்று வரைக்கும் தேவன் கைவிடல, தேவன் விட்டு விலகல. எல்லாரும் கைவிட்டு போன பதிலும் இயேசுவை கரம் பிடித்து இந்த நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் நடத்துகிறார். ஏனென்றால் எல்லாரை காட்டிலும் இயேசுவே பெரியவர், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினாரே பாருங்க, அப்படியே ஒரு தேவனுடைய பலன் என் மேல் வந்து இறங்கினது. இது சுயத்தால முடியல, ஆவியானவர் இறங்கினார், முடிந்தது. உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். சபையை அன்னைக்கு நானே நின்று 1.5 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கத்தை பண்ணேன். எங்க அப்பா பாடியை முன்னாடி வச்சுட்டேன். கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணும். யாரும் அழக்கூடாது. தேவனுக்குரிய நேரம் தேவனுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்று சரியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க கிருபை தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை ஒரு காலமும் ஒருவனும் பறிக்க முடியாது என்று சொல்லுகிற வைராக்கியமுள்ள தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க. ஏராளமான ஊழியக்காரர்கள், உறவுகள், நண்பர்கள் அநேகர் வந்தாருங்க. சொன்னாங்க, தம்பி கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம் கூட. நாங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் நாங்க மாசம் கொடுக்கிறோம். நாங்க நிக்கிறோம், ஊழியத்துக்கு துணையா நிக்கிறோம். நீங்க எதை குறிச்சும் வரி பண்ணக்கூடாது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப நம்பினேன், இனிமேல் எல்லாம் தேவையை சந்திக்கப்படும், எல்லாரும் ஊழியத்துக்கு துணையா நிற்பாங்கன்னு. ஆனா அப்பா இறந்து 16 வருஷம் ஆகுது. சொன்ன ஆளை தேடுறேன், ஒரு ஆளை கூட காணோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
நான் இருக்கிறேன், உதவி செய்கிறேன், தம்பி கவலைப்படாதீங்க, ஐயா பிரதர் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அந்த கூட்டத்தை தேடுறேன். 16 வருஷம் ஆயிப்போச்சு, யாரையும் காணோம். ஆனா அன்னைக்கு ஒருவர் தேடி வந்து சொன்னார், உன்னை விட்டு விலக மாட்டேன்டா, உன்னை கைவிட மாட்டேன், உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். எந்த பள்ளம் வந்தாலும், மேடுகள் வந்தாலும், துரோகங்கள் வந்தாலும், தேவைகள் வந்தாலும், நான் உன்னை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கேன்னு சொன்னாரு. அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பேர் நினைச்சாங்க இதோடு முடிய போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு. திருமணத்தையும் சூப்பர் நடத்தி முடிச்சிட்டேன். எனக்கு திருமணம் முடிஞ்சிச்சு. சபை கட்ட முடியாம சபை கட்டிட்டேன். பின்னாடி எல்லாம் கர்த்தர் கொண்டு செஞ்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2002 பைபிள் காலேஜ் போகும்போது, அப்போ மாடியில் பைபிள் காலேஜுக்கு மாடியில் வேலைப்பன் சாவடிங்க தான் படித்தேன். மாறினாதால படிக்கும்போது ஒரு தீர்மானம் பண்ணேன், கடன் வாங்க மாட்டேன், லோனு தண்டல் வாங்க மாட்டேன், என் தேவைகளை மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், அர்ப்பணிக்கிறேன். உம்மால் நடத்த முடியுமான்னு கேட்டேன். நீ அர்ப்பணிச்சா நடத்த வேண்டான்னு சொன்னாரு. நடத்திட்டாரே, நடத்திட்டு இருக்கிறாரே. வார்த்தையில் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி நினைச்ச எல்லா கண்களுக்கு முன்பாக இல்ல இது முடியல, இனிமேதான் ஆரம்பம் என்று சொல்லி ஒரு துவக்கத்தை வைத்தாரே. உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சத்துரு சொல்லலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு இனிமேதான் ஆரம்பிக்க போகிறது. உன் வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் துவங்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாவீதுக்கு திடீர்னு ஆண்டவரே அமலேக்கியர் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? என்னால முடியல ஆண்டவரே. மிகப்பெரிய போராட்டம். 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். அப்பொழுது தாவீது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அழுகிறதற்கு தங்களுக்குள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் எப்படி அழுதாங்களா? சத்தமிட்டு அழுதார்களா? எப்பங்க சத்தமிட்டு அழுவாங்க? அழுகையிலே பல அழுகை இருக்கு. சில பேர் சத்தம் போடாம அமைதியா அண்ணால போல சத்தமே வராது. ஏலி பாப்பார் வாயை முன்னு போய் ஜெபம் பண்ணிடுவார். அப்படி என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருப்பாங்க. சில பேர் தண்ணி வரும். சில பேருக்கு உள்ள அடக்க முடியாது, உள்ள இருக்கிற வலி அடக்க முடியாது. ஓ என்று சத்தமிட்டு அழுவார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா சார்? வலியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். சில வலியை கண்ட்ரோல் பண்ணலாம், சில வலியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில வலியை வெளியே சொல்லலாம், சில வலியை வெளியே சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதான் இந்த நான் பாட்டு எழுதும்போது இந்த வரியில் எழுதியிருப்பேன், என் இதயத்தை ஊற்றும் முறையிடும் அது உமக்கே தெரியும் உங்க பாதம். அன்னிலேருந்து அவர்கிட்ட தான் சொல்றேன் எல்லாத்தையுமே. ஆண்டவரை கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா யாருக்கும் தெரியப்பட மாட்டேன், யாருக்கும் என் தேவையை சொல்ல மாட்டேன். எங்க போனாலும் 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்டை இருக்கிற மாதிரி தான் பில்டப்பா இருப்பேன். 10 ரூபாய் பாக்கெட்டை இல்லைன்னா கூட 10 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி தான் என் பிரசங்கம் இருக்கும், என் பேச்சு இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் என்னை வெட்கப்படுத்த விடல, அவரையும் யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படுத்த மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைத்தவர் உண்மையில்லவர், மரண பரியந்தம் உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். பெலன் போகும் மட்டும் அழுவுறான். யோசித்து பாருங்க, தாவீது யாரு? இதயத்துக்கு சரி ஏற்றவனாவே இருக்கட்டும், ஆமா அப்படித்தான். ஆனா சிங்கத்தின் வாய இன்னொன்னு யாரு? கரடிய வாயவன் கிழிச்சவன், சிங்கத்தின் வாயை கிழிச்சவன் இப்போ ஒப்பாரி வச்சு அழுவுறான். சில நேரத்தில் மாமிசம் வெளிப்படும், சில நேரத்தில் வெளிப்படும். அப்பேற்பட்ட ஒரு தைரியசாலி, எல்லாவற்றையும் அடித்து நுறுக்கினவன். ஆனா அவனுக்கே ஒரு பலவீனம், முடியல ஆண்டவரே,
சிங்கத்தை கூட சமாளிச்சிருவேன், இந்த அமலேக்கரை சமாளிக்க முடியல. கரடியை கூட சமாளிச்சிருவேன், ஆனா இப்பேற்பட்ட பலசாலிகளே முடியாதே. ஆண்டவர் சொல்லுவாரு, முடியலையா, முடியலன்னு ஒத்துக்கிறியா, முடியலன்னு ஒத்துக்கிறியா, உன்னால இதோ நான் முடிக்க வரேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்ய வரேன். எப்ப உன்னால முடியலன்னு ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தேவ கரம் உனக்காக இறங்கி வேலை செய்வதை உன் கண்கள் பார்க்கும், உன் ஊழியம் பார்க்கும், உன் குடும்பம் பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஹalleluya. ஒண்ணே ஒண்ணுதான், ஆண்டவரே இதை செய்ய என்னால முடியல, என்னால முடியல, என் பலத்தால முடியல, என் காரியத்தால முடியல, அனுபவத்தால முடியல. நீங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரிலாம் நான் அடிக்கடி சபையில சொல்ற ஒரு வார்த்தை, ஆராதிக்கும் போது சொல்லுவேன், சபையில வந்து ஒரு பைத்தியக்காரனை போல மாறினா வெளியே ஞானியா சுத்தலாம், தேவ சமூகத்தை ஞானி போல அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா வெளியே பைத்தியமா தான் சுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹalleluya. வந்த பைத்தியத்தை ஏதாவது தெரியுமா? அது பான்னு கத்தும், அது பான்னு பேசும், நினைச்சதெல்லாம் பண்ணும். ஆமாவா இல்லையா? தேவ சமூகத்தை வந்தா பைத்தியமா மாறிடணும். இங்க பைத்தியமா இருந்தா வெளியே ஞானியா கர்த்தர் மாத்துவாரு, ஞானியா நீ வாழுவ. ஹalleluya. அவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம், ஏசப்பா என் பலன் எனக்கு என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு எவர் ஒருவர் கரங்களை உயர்த்தி என்னால முடியாது எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறார்களோ, தேவன் உடனே தம்முடைய மகிமையை உன் மீது, உன் ஊழியத்தின் மீது, குடும்பத்தின் மீது கர்த்தர் இறங்கி உன்னால முடியாத காரியங்களை அவர் முடித்து வைத்து மிகப்பெரிய துவக்கத்தை, மிகப்பெரிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க இயேசு நல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் இருந்தா, நம்பிக்கை இருந்தா நல்ல கையை தட்டி அல்லேலூயா, ஹalleluya. நம் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. 6ஆம் வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹalleluya. முதல் காரியம் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இரண்டாவது காரியம் பலன் போக மட்டும் அழுகிறான். இப்போ ஒன்று செய்கிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. திடப்படுத்திக் கொள்வதுன்னு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இதுவரை ஆண்டவர் நடத்தாம போயிட்டாரு, இதுவரை போஷிக்காம போயிட்டாரு, இதுவரைக்கும் அற்புதம் செய்யாமையா போயிட்டாரு, இதுவரை செஞ்சார்ல இனியும் செய்வார், இதுவரை தாண்ட கிருபை தந்தார்ல இனியும் தாண்ட கிருபை தருவார்னு கர்த்தருக்குள் ஒருவன் திடப்படுத்திக் கொள்வானே ஆனால் எப்பேற்பட்ட பள்ளங்கள் வந்தாலும் அவைகளை தாண்டுவதற்கு தேவ கரம் உங்களுக்கு துணையாய் நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அபிஷேகம் லூஸ் ஆகும் போது, நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் தடுமாறும் போது, விசுவாசம் தடுமாறும் போது ஒன்னு செய்யணும், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறணும், அழைச்ச அழைப்பை நினைவு கூறணும், உங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை நினைவு கூறுங்க. அபிஷேகம் பண்ணாரே, அழைத்தாரே, தெரிந்து கொண்டாரே, எப்படி கைவிடுவார் என்று ஒருவன் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வானே ஆனால் தேவ கரம் அவனோடு கை கோர்த்து சிநேகம் பாராட்டி அற்புதங்களை உங்கள் மடியிலே கொண்டு வந்து போட இயேசுவால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹalleluya. சம்டைம் நம்ம யோசிப்போம், நம்மளை உற்சாகப்படுத்த ஒரு 2 பேர் இருக்கணுமே. யாராவது இருக்க மாட்டாங்களா உற்சாகப்படுத்த? யாராவது தைரியப்படுத்த? மனைவி தைரியப்படுத்த மாட்டாரா? என் ஹஸ்பண்ட் என்னை கொஞ்சம் ஊக்குவிக்க மாட்டாரா? நான் ரொம்ப சோர்ந்து இருக்கிறேனே, என் பாஸ்டர் என்னை ஊக்குவிக்க மாட்டாரா? என் உறவுகள் அநேக நேரத்தில் மனுஷனை தேடி தேடி என்னை உற்சாகப்படுத்த ஆள் இல்லையே,
என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லையே, யாராவது என் கண்ணீரை துடைக்க மாட்டான்னு சொல்லி பல கரங்களை தேடுறோம். அந்த கரம் நம்மளை ஏமாத்திடும் சார். அந்த கரம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் இன்னைக்கு ராத்திரி தேடி வந்திருக்கிறது. உங்களை அனைத்து முத்தமிட தேடி வந்திருக்கிறது. ஏசாபாவின் கரம், அவருக்குள்ள நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நினைப்போம் யாருமே இல்லை, யாருமே என்ன தேற்ற இல்லை. அமலேக்கியர் கூட சண்டை போறதுக்கு எத்தனை பேர் போனது? எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? 600 பேர். இல்லை சொல்லுங்க, 600 பேர். 600ல 200 பாதிலே கண்டிக்குச்சு. நீங்க அந்த புத்தகத்தை வாசிங்க. நேரம் இல்லை எனக்கு, நான் முடிக்கிறேன் இன்னும் 2-3 நிமிஷத்துல. ஏதாவது உள்ளே வர பதறும், ஐயோ பாய் போடணுமே, மைக்க சொருவணுமே, ஐயோ யாரோ க்ளீன் பண்ணாங்க தெரியலையே அப்படின்னு பதறாதீங்க. 2 நிமிஷம். எத்தனை பேர் இங்கே தான் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அப்படிதான், ஆண்டவரே என்ன தைரியப்படுத்தவோ, என்ன எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், இவன் எத்தனை பேர் போனது? 600 பேர். வாங்கடா போலாம், அமலேக்கிற சண்டை போலான்னு போனா 200 பேர் பாதிலே கழட்டிக்கிட்டானுங்க. பலன் கம்மியாச்சா கூடிச்சா? எங்க 600 அதிகமா 400 அதிகமா? சொல்லுங்க, 600 இல்லையா? இப்போ 600ல 200. ஏன்னா பலவீனம், முடியலப்பா, வர முடியல, எங்களால் சண்டை போட முடியலன்னு பாதி பேர் காட்டிட்டு போயிட்டாங்க. யாருக்கு துணையா நிப்பேன்னு சொன்னவங்க, வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னவங்க பாதியிலே போயிட்டாங்க. பாதியிலே போறாங்களா? தோத்தரோம். அல்லேலூயா. பாதியிலே பல பேர் கைட்டு விட்டு போறாங்களா? நன்றி, உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு போறாங்களா? தோத்தரோம். சில பேர் அப்படிதான், உதவி செய்யறோம், ஆளை காணாம போயிடும், போன் எடுக்க மாட்டாங்க. அனுபவம் இருக்கும். உதவி செய்யறோமா, உதவி செய்யறேன் சொல்லி இருப்பாங்க, ஆனா தேடி பார்த்த ஆளே காணோம். நல்லது. சில பேரை கர்த்தர் உங்களை விட்டு கழட்டுறாரா, தூரப்படுத்துறாரா? ரொம்ப நன்றி. புலம்பாதீங்க, ஐயோ போயிட்டாங்களே, எப்படியெல்லாம் நேசிச்சேன், எப்படியெல்லாம் லவ் பண்ணேன், எப்படியெல்லாம் ஸ்நேகம் வச்சேன், எப்படியெல்லாம் என் அன்பை வெளிப்படுத்தினேன், எவ்வளோ உதவி செஞ்சேன், எவ்வளோ ஊக்குவித்தேன், எவ்வளோ காரியங்களை செஞ்சேன், என்னை விட்டு தூரமா போயிட்டாங்களே. ரொம்ப நல்லா இருப்பனி. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். சில விசுவாசமும் சபையை விட்டு போதா, வெயிட்டா தசமா கொடுத்துருக்கோம். ஐயோ போதே 10,000 போகுது, ஐயோ 5,000 போகுது, கையை தூக்கி தேங்க்யூ அப்பான்னு சொல்லி பழகிங்க. ஏன்னா இதை விட பெருச கர்த்தர் வச்சிருக்கிறார், இதை விட மேலான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சில உறவுகளை கர்த்தர் பிரிக்கிறாருன்னா நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் சில உறவுகளை ஸ்டாப் பண்றாரு, சில காரியங்களை பிரிக்கிறாரு. நீ வருத்தப்படுவதற்காக அல்ல, ஏன் ஊழியத்தை விட்டு, ஏன் குடும்பத்தை விட்டு, நம்ம விட்டு சில உறவுகளை பிரிக்கிறாரு. ஏன்னா சில காரியங்களை கர்த்தர் தனித்துவப்படுத்தினாதான் தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை உங்களால விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு மானும் அதனுடைய குட்டி, மானும் குட்டியும் காட்டு வழியில போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா முன்னாடி என்ன நிக்குது? சிங்கம். பயங்கரமா சிங்கம் நிக்குது. அப்படியே பயங்கர பசியில, அடா நமக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் வருது நம்மளை தேடின்னு. எப்படி? யார் நிக்கிறா? சிங்கம். ஆடும் குட்டியும் காட்டு வழியா போகும்போது சிங்கம் அவ்வளவுதான். பயந்து ரிவேஸ்ல ஓடலான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தவன் நிக்கிறான், வில்லம்ப வச்சுட்டு. யார பதம் பார்க்க? ஆட. இப்ப முன்னாடியும் சிங்கம், தப்ப முடியல. பின்னாடி சரி ரைட்ல நம்ம வழியை பார்த்துட்டு போலான்னு பார்த்தா ரைட்ல பார்த்தா நீர் வீழ்ச்சி, மிகப்பெரிய தண்ணியும் மிகப்பெரிய பள்ளமும் இந்த பக்கம். சரி இந்த பக்கம் தான், இன்னும் ஒரே ஒரு வழிதான், இந்த பக்கம் போலான்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ டர்ன் போட்டுச்சு பாருங்க. அங்க பார்த்தா காட்டு தீ பத்தி எரியுது. ஹலோ, இருக்கிறீங்களா? இங்க தான் இருக்கிறீங்களா? ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் வில்லம்பு வச்சுட்டு இருக்கிறான்.
ஒரு பக்கம் காட்டு தீ, ஒரு பக்கம் நீர்வீழ்ச்சி, 4 பக்கம் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ என்னதான் முடிவு? எப்படியும் சாக போறோம். இப்படி ஒன்னா நீர்ல விழுந்து செத்துருவோம், இப்படி போட்டா காட்டு தீ, இப்படி போனா சிங்கம், அப்படி போனா வில்லம்பு, ஏதோ ஒன்று பதம் பார்க்க போகுது நம்மள. நம்ம கதை இதோடு முடிய போது. எல்லா கதவும் அடைக்கப்பட்டு விட்டது நினைக்கும் போது ஒரு ஞாபகம் வந்துச்சு, உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட ஒரு ஜபத்தை போடுவோமே. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தான் ஜபிக்க மாட்டோம், 5 அறிவு மிருக ஜீவன் நல்லா ஜபிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவன் சொல்லுவோம், பைபிளை திறந்து பல மாசமா இருக்கும். சரி, அது போட்டோம். இப்ப பாருங்க என்ன நடக்குது இங்க. எல்லா கதவும் அடைக்கப்பட்ட உடனே ஜெபம் பண்ணுது, ஏசப்பா என்னையும் இந்த குட்டியையும் காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும். இது என் பலத்துக்கு மிஞ்சினது. ஏதோ ஒரு வழி திறந்திருந்தா கூட நான் தப்பிச்சு எகிரி என்ன பண்ணுவேன், ஓடிடுவேன். ஆனா எல்லா வழியும் அடைக்கப்படும் போது என் பார்வை உங்க மேல மட்டும்தான் இருக்கும். என் பலத்துக்கு மிஞ்சி வருகிற எல்லாவற்றுக்கும் பதில் பரலோகம் மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஏசப்பா என்மேல் நினைவாயிரும், கிருபையாயிரும், அற்புதங்களை செய்யும் என்று ஜெபிக்க திடீர்னு ஒரு மேலே இடியின் சத்தம் பயங்கரமா கேட்க, இந்த வில்லு வச்சிருக்கிறவன் மேல பார்த்து டமான்னு போட்டவனை கையை விட்டுட்டான். போய் நேரம் அடிச்சது பாருங்க, யார் வயித்துல? சிங்கத்தின் வயிற்றுல. சிங்கம் செத்து போச்சு. அடிச்சது பாருங்க, இடிக்கு அப்புறம் என்ன வரும்? மழை, காட்டு தீ அணைஞ்சு போச்சு. அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட்டது. 2 பேரும் சந்தோஷமாய் காக்கப்பட்டார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களால முடியாத காரியங்களை, உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட சில கதவுகளை ஆண்டவர் உங்களுக்காக திறக்க முடியும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டு விட்டாச்சே என்று கதறுகிற நேரத்தில் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்படுறான், பலம் போக மட்டும் அழுகுறான். ஆனா கூட 600 பேர் வந்தாங்க, அதுல 200 பேர் நிப்பாட்டாங்க. இந்த 400 பேர் கூட போறான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது எதையெல்லாம் இழந்து போனானோ ஒன்றும் குறையாமல் சகலவற்றையும் திருப்பி கொண்ட. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒன்றும் குறையாமல், ஒன்றும் குறையாமல், ஒன்றும் குறையாமல். ஜீவனை ஒன்றும் செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை ஒன்றும் செய்ய முடியல. எதெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனானோ ஒன்றும் குறையாமல் எப்படி தாவீது அவன் பெற்றுக்கொண்டானோ அதே போல உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட சகலவற்றையும் தேவன் மீண்டுமாய் உன் கரத்தில் கொடுக்க இயேசு பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போய் நிக்கிறீங்களோ, ஆண்டவரே ஒருவேளை அபிஷேகத்தை இழந்துட்டேன், கிருபைகளை கூட இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீ கொடுத்த திட்டத்தை இழந்துட்ட ஆண்டவரே, நீ கொடுத்ததான ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறேன். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இழந்து நிற்கலாம். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாய் பேசுகிறார். எதெல்லாம் இழந்து போனியோ ஒன்றும் குறையாமல் அவைகளை மீண்டுமாய் உன் கரத்திலே கொடுக்க நீ ஆராதிக்கிற, தேடி வந்திருக்கிற இயேசு பெரியவர். விசுவாசம் இருந்தா மீண்டுமாய் நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் எதெல்லாம் இழந்து போனோம், ஒருவேளை என்னுடைய சுயத்து நிமித்தம், பாவத்து நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம். முன்னாடி சபைக்கு நல்லா வருவேன், இப்ப சபைக்கு சரியா போறது இல்ல. நல்லா ஜெபிப்பேன், இப்ப ஜெபிக்கிறது இல்ல. நல்லா துதிப்பேன், துதிக்கிறது இல்ல. நல்லா வேத வாசிப்பேன், வாசிக்கிறது இல்ல. கர்த்தரை தேடுவேன், தேடுறது இல்ல. அப்ப நல்லா பிளெஸிங் ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கு. எங்கேயோ ஏதோ மிஸ் ஆயிடுச்சு பாஸ்டர், எதையோ இழந்து நிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருவேளை உங்கள் ஜெப அறையில நீங்கள் இப்படிப்பட்ட கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் தெளிவாய் சொல்றாரு, நீ இழந்து போனதை மீண்டுமாய் உன் கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன். அமலேக்கு என்கிற பிசாசு எதெல்லாம் முன்னை விட்டு சிறைப்படுத்தி கொண்டு போனானோ அவைகளை எல்லாவற்றையும் மீண்டுமாய் 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 உன் கரத்தில் கொடுக்க நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. அதனால ஏதாவது சிறைப்படுத்தி கொண்டு போன தோத்திரம்,
ஏசப்பா பரவாயில்ல, எடுத்துட்டு போடா பரவாயில்ல, ஒன்றும் குறையாமல் அது மீண்டும் என்னை தேடி வரும், மீண்டும் என்னை தேடி வரும். சில பேர் விட்டு போனாங்களே, தேடி வருவாங்க. நீ தேட வேணாங்க, உங்களை தேடி வரும். ஒரு கூட்டம் உங்களை தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்தி கிண்டல் பண்ணிட்டு போனாங்களே, உங்களுடைய அருமையை தெரிஞ்சு கனத்தை தெரிஞ்சு உங்களை தேடி வர கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒன்றும் குறையாமல் சகலவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், திருப்பிக் கொண்டான். நீங்கள் எல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போனதை திருப்பிக் கொள்வீர்கள், இழந்து போனதை திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சிம்சோனை கவனிங்க, நல்ல ஒரு தேவ மனுஷன் இல்ல சிம்சோன். ஆனா லூஸ் பண்ணிட்டான், விட்டுட்டான், போயிடுச்சு. அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். நல்ல பலம் உள்ளவன், பாவத்தில் விழுந்து. ஆனா ஏசப்பா சொல்றாரு, இழந்து போனதை மீண்டுமா கர்த்தர் கொடுத்தா. ஹல்லேலூயா. மீண்டுமாய் கர்த்தர் கொடுப்பார். இழந்து போயிட்டீங்களா, திரும்பி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க சில பேர். ஏசப்பா நிச்சயம் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். உன் கரத்துல இழந்து போன காரியங்களை டபுள் மடங்கு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. அது மிகப்பெரிய சத்துருவுக்கு சம்பட்டி அடியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. தாவீதுடைய குடும்பத்தை கடத்திட்டு போனானுங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் உறவுகள் எல்லாம் கடத்திட்டு போயிட்டு இடத்தையும் சுட்டரிச்சு போட்டானுங்க. இதை கேள்விப்பட்ட ஊர்ல இருக்கிறவங்க பல பேர் சுத்தி அவனை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? துக்கப்பட்டிருப்பாங்களா? வேணும்டா வேணும், ஆடுகளை மேய்ச்சிருந்த உனக்கு இவ்வளோ பெரிய அபிஷேகமா, இவ்வளோ பெரிய. சில பேர் கொஞ்சம் மேல வந்துட்டா என்ன பேச்சு பேசுறாங்க? தேவை தேவை, கொஞ்சம் கால் சறுக்கிட்டோமே, வேணும்டா வேணும்டா சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? சில பேர் முன்னாடி சொல்றான், சில பேர் பின்னாடி சொல்றான், அவங்க மொத்தம் சொல்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது சிறைப்பிடிக்கப்படும் போது போயிச்சா, வைஃப் போயிட்டாளா, பிள்ளைங்க போயிடுச்சா, அவ்வளவுதானா? இனிமேல் எப்படா காப்பாற்ற போற கேலி கிண்டல் பண்ற உலகம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, எதெல்லாம் பிசாசு சிறைப்பிடித்து கொண்டு போனானோ ஒன்றும் குறையாமல் மீண்டுமாய் அதே கரத்துல கொண்டு வந்து கொடுத்து, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்க சர்வ வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதனால சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், பேசுறவங்க பேசட்டும். நான் இப்படி சொல்றேன், உங்களை பத்தி 4 பேர் பேசுறாங்களா, ரொம்ப சந்தோஷப்படுங்க. 100 ரூபாய் காணிக்கை எக்ஸ்ட்ரா கொடுங்க. எங்க எந்த அளவுக்கு பேச போறீங்களோ அந்த அளவுக்கு தானே உயர்வு வரும். அவனை கூப்பிட்டு, தம்பி கேள்விப்பட்ட என்னை பத்தி நீ தப்பா பேசுற மாதிரி, இந்த ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, நல்லா பேசுறா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பணம் கொடுத்து பேச வைங்க, பரவாயில்ல பேசிட்டு போடா. நீ பேச பேசதாண்டா என் சிங்காசனம் உறுதிப்படும், நீ பேச பேசதாண்டா என் கனம் உறுதிப்படும், நீ பேச பேசதான் கர்த்தருடைய உயர்வுக்கான எல்லையை கர்த்தர் குறிப்பார். பேசட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு எழுதுனேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, பெரியவர் உண்டு பயமே இல்லை. நாளைக்கு பாடுவாங்க. நாளைக்கு விசேஷமான செய்தியை கர்த்தர் கொடுத்துருக்காரு, இங்க உட்காரமா தான் கொடுத்தார். நாளைக்கு வித்தவுட் ஃபைல் ப்ளீஸ் கம். ஆண்டவர் எதையோ செய்ய விரும்புகிறார். நான் நம்புறேன், நம்ம ஆரம்பத்தில் சொன்னதான், நான் வரல, அவர் கொண்டு வந்திருக்கிறார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தி கர்த்தரால் மட்டுமே வரும். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். அப்படியே கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போன சத்துரு வெட்கப்படும்படியாய் மீண்டுமாய் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். யார் எந்த உறவு உங்களை விட்டு தூரமாய் போனாலும் பரவாயில்லை, நன்றி செலுத்துங்க. பல நல்ல உறவுகளை கர்த்தர் இணைக்க கிருபை தருவார். உங்கள் தேவை இயேசுவா இருக்கட்டும், உங்கள் தரிசனம் இயேசுவா இருக்கட்டும், உங்கள் லக்கு இயேசுவா இருக்கட்டும். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. உங்கள் பலனுக்கு மிஞ்சி பிரச்சனை வருதா, தாங்க முடியாத பிரச்சனை வருதா, ஒன்னே சொல்லுங்க, ஏசப்பா என்னால முடியல, என்னால ஜெயிக்க முடியல, எங்க மேனேஜரோடு, எங்க குடும்பத்தினரோடு, என் பிள்ளையோடு, என் கண்ணோடு பேச முடியல, பேசி பேசி பார்த்துட்டு பேச முடியல,
இனிமே எனக்காக நீங்க பேச போறீங்க, எனக்காக நீங்க யுத்தம் பண்ண போறீங்க, எனக்காக காரியங்களை செய்ய போறீங்க. இனி நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே. ஓ ரபா ஷெத்துரியாந்தடா ரிபௌதுரிபி கபரகதடபௌஷியாதடாதடா ரேமா ஹம்தனா ரகதடபௌஷபரிபியாம்தடபௌ ரபக்கத்துடா. அப்படியே ஒரு நிமிஷம் சேர்ந்து நிக்கலாமா? அப்படியே முடிக்க போறேன், ஒரே நிமிடம். அப்படியே கண்ணை மூடி, யாரும் போக கூடாது. ஓ ஹalleluya. அப்படியே கண்ணை மூடி, கண்ணை யாரும் திறக்காம அப்படியே கண்ணை மூடி ஓ இந்த பிரசங்கத்துக்கு அர்ப்பணிங்க. ஏசப்பா ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் உம்முடைய சமூகத்துக்கு வர என்னால முடியல ஆண்டவரே. இந்த ஊழியத்தை எப்படி தொடர்ந்து செய்வதுன்னு தெரியல, எப்படி ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வருதுன்னு தெரியல, எப்படி இந்த பள்ளத்தை தாண்டன்னு தெரியல, எப்படி இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு பதில் சொல்லணும்னு தெரியல. எதெல்லாம் தெரியலன்னு சொல்றீங்களோ ஆண்டவர் உங்களுடைய கரத்தோடு தம்முடைய கரம் கை கோர்ப்பதை இந்த ராத்திரி வேளை உங்களால் உணர முடியும். ஓ ரபகா ஷதட ரகதனரியாந்தரே ரிமமம ரகதடபோ ஷபரிபியா. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நேசிக்க, என்னை புரிந்து கொள்ள. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரகதடரலதனயாந்தரே பேஷியாதடா ஓரி மமமா ஷேரியாந்தரே ரிபகா ரகதடபோ ஷபரிபியாம்தடா. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. Come on, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? உம்மை போல யாரும் இல்லப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல யாரும் இல்லப்பா. மீண்டும் ஒரு விஷயம், உம்மை போல யாரும் இல்லப்பா. என்னோடு கூட பேசுனீங்களே இந்த ராத்திரி வேளையில. அப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெரியது. உம்மை போல யாரும் இல்லப்பா. உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்க, எங்களை புரிந்து கொள்ள, என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம் உமக்கே தெரியும் முந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம் உமக்கே தெரியும் முந்தன் பாதம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா.